இந்த படம் எந்த இடத்துல உங்களை அன்கம்ஃபர்டபுள் பண்ணுச்சு அண்ட் ஒய்? திஸ் இஸ் த கொஸ்டின். தட் இஸ் வேர் ரியல் பொலிட்டிக்கல் பிகின்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஏற்பட்டிருக்கும்ல, நான் இந்த ஸ்கிரீன்ல பாக்கணுமா, இருந்துச்சா இல்லையா? ஓகே, நானே சொல்றேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். நான் வெளியே நின்றுட்டு இருந்தேன் அந்த படம் ஸ்கிரீன் ஆகும்போது. குயர் கோபிக் ஜோக்குக்கு எத்தனை பேர் சிரிச்சீங்க? ஹானஸ்ட்லி ஓகே, ஒத்துட்டீங்க. எல்லாருக்கும் நமக்கு ஒரு சிரிப்பு வந்துச்சுல, அந்த இடத்துல வந்து ஒரு குயர் கோபிக்கான ஒரு சின்ன வார்த்தைகள் வரும்போது ஒரு கே கப்பலை பத்தி நமக்கு ஒரு சிரிப்பு வருது இல்ல, அந்த இடத்துல நம்ம அன்லர்ன் பண்ண வேண்டியது இருக்கு, அந்த விஷயத்த மாத்த வேண்டியது இருக்கு. நான் கொஞ்சம் ஹானஸ்டா ஓப்பனா சொல்லணும்னு நினைக்கிறேன். நமக்கு இந்த மாதிரி வந்து ஒரு தியேட்டர் குரூப்ல நம்ம பார்க்கலாம் குயர் கப்பல், ஆனா நம்ம ரியல் லைஃப்ல யாராவது ஒரு குயர் கப்பல் அவ்வளவு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிருக்கோமா? இருக்காது. ஏன்னா இந்த சமூகம் அவங்கள வந்து ஒரு க்ளோசட்லயே வச்சுக்கணும் அப்படிங்கிற மனநிலைமையில தான் இருந்துச்சு. நாம ரெண்டு பேரையும் ஓப்பனா பார்த்தோம்னா நம்ம என்னென்ன கேள்விகள் கேட்போம் அப்படின்னு நம்ம மனசாட்சிக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப அழகா இந்த படத்துல நார்மலைஸ் பண்ணியிருந்ததை நான் ரொம்ப அட்மைர் பண்ணியிருந்தேன். அண்ட் மோர் ஓவர் அண்ட் அதை ரொமான்டிசைஸும் பண்ணாம எப்படி ஒரு சிஸ்டர் கப்பலுக்கு சண்டை வருமோ அதே மாதிரி இந்த இடத்துல குயர் கப்பல் எல்லாருக்குமே ஒரு சண்டை வரும். எனக்கு அதுல ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமா அதை நான் பாக்குறேன்.